கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவத்தை மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இன்னும் பல உண்மைகள் அடுக்கடுக்காக கூறினால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில்தான் பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதற்கேற்பதான் அவர் தற்பொழுது பல உண்மைகளையும் கூறியிருக்கிறார். சசிகலா அவர்கள் எதற்காக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார்கள் என்ற பல உண்மைகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர் நடைபெற்ற கூட்டத்தில் உள்ள அனைத்து செலவுகளையும் அவர்தான் பார்த்து கொண்டார். சசிகலா அவர்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக சில கூட்டணிகளை அவரே தன்னிச்சையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவிதமான ஆலோசனைகளையும் நடத்தி முக்கிய பொறுப்பே எங்களுக்கு தந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் பயனடைய வகையில் பல கோடி ரூபாய் தருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதாக தற்பொழுது தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது பல நடிகைகள் வந்தார்கள் என்றும் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதில் என்ஜாய் பண்ணாங்க என்றும் உண்மைகளை பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கருணாஸ் மூலமாகத்தான் பல ஏற்பாடுகள் நடந்ததாகவும் சசிகலா அவர்களின் நற்பெயரை பெறுவதற்காக என்னிடம் இருக்கக்கூடிய முதல்வர் பதவியை பறிப்பதற்கு ஓட்டுக்கள் மூலமாக அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மூலமாக அதிக ஓட்டுக்கள் யார் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல்வர் பதவி என்பதற்கேற்ப சில முறையற்ற போட்டிகளும் நடந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த அமைச்சர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் பல கோடிகளை பேரம் பேசியதன் காரணமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான் என்றும் நான் விட்டு கொடுத்ததன் காரணமாக தற்பொழுது சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் பல நடிகைகள் எடப்பாடி பழனிசாமி பற்றியான தகவல்களை இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெளியிடுவார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்தையுமே நான் வீடியோவாக சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றும் அது சரியான நேரத்தில் நான் வெளியிடுவேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, உண்மைகளை கூறுவதனால் எனக்கு பயம் கிடையாது. அதிமுகவில் தற்பொழுது துரோகிகள் கையில் இரட்டையிலேயோ அதிமுகவின் தலைமையோ சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசி ஆயுதத்தை நான் இதை வெளியிடுவதாக நான் கூறுகிறேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி பலவிதமான மோசமான செயல்களில் ஈடுபட்டு தான் தற்பொழுது வரை அதிமுகவின் தலைமை வகித்து வருகிறான் என்றும் அதை தற்பொழுது முறியடிப்பதற்காகத்தான் வீடியோவை வெளியிடப் போவதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம், இந்த மக்களவை தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் சுயரூபம் தற்பொழுது தெரிகிறதா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா? ஓபிஎஸ் அவர்கள் வீடியோவை வெளியிட்டால் யாரெல்லாம் சிக்குவார்கள்? அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல நடிகைகளின் வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வருமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.